நம்ம நிலா பார்த்தீங்கன்னா சோழனோட வண்டியில் போயிட்டுருக்காங்க. போய் அந்த வாடகைக்கு பிடிச்ச வீட்டை காட்டிக்கிட்டு இருக்காரு சோழன். அப்போ நிலா கொஞ்சம் கூட சந்தோஷப்படாமல் நேராக வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. சரி, இப்போ நீ வாடகை வீடு பிடிச்சிருக்க, அங்கே எவ்வளோ இது வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, அது 10,000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு, என்னது 10,000 கொடுக்கணுமா? இங்கே பாருங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போதுக்கு என்னால் அங்கே வர முடியாது. முதல்ல கொடுத்த அட்வான்ஸை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா, என்ன நிலா இப்படி பேசுகிற? கொடுத்த அட்வான்ஸை எப்படி வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னதுமேன்ட்டு, என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அட்வான்ஸை வாங்கிட்டு வா. நம்ம மாதம் 10,000 15,000 அங்கே வாடகை கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டால் இந்த வீடை நம்ம நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. நம்ம சோழனும் சரி, இவளை அவப்போக்கில் போயே திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வாடகை கொடுத்து அவங்க வீட்டுக்கு வராங்க. சார், என் பொண்டாட்டிக்கு உங்கள் வீடு பிடிக்கலையா, அதனால நான் கொடுத்த பணத்தை ரிட்டன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா தம்பி, நான் அப்பயே ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டேன் உன் பொண்டாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் பணத்தை கொடுன்னு. ஆனால் நீ தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, பணத்தை கொடுன்னு கொடுத்த. இப்போ என்ன பெரிய ரொம்ப நல்லவன் மாதிரி என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலைன்னு சொல்கிற? ஏன் அப்பயே புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பார்த்துட்டு இந்த வீட்டை ஓகே சொல்ல மாட்டிங்களா? என் வீட்டுக்கு அப்படி என்னடா நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், என் பணத்தை மட்டும் கொடுத்துருங்க சார், நான் கொடுத்த 20,000 வேணுங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அவர் முடியவே முடியாதுன்னு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம சோழன் ரொம்பவே பாவப்பட்டு வெளியவே உட்காந்துருக்காரு. இவர் எப்போ தான் கதவை திறப்பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கார அம்மா கதவை திறந்து வெளியே போகணும்னு வர்றாங்க. வந்ததுமே சோழன் அங்கனே உட்காந்துருந்தவர் வேகமாக அம்மா அவர்கிட்ட கொடுத்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. என்னப்பா தம்பி, அவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டார், இப்போன்னு இல்லை யாருக்குமே அப்படிதான் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா இதை வாங்கிட்டு வரலனா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டையே நடந்துடும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அம்மா. உள்ளே போனதுமே அவர்கிட்ட நம்ம சோழன் பேசுகிறாரு. ஆனாலும் அவர் பிடி கொடுக்குற மாதிரி தெரியல. மான மரியாதை எது போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே நிலையாக காலில் விழுந்துடுறாரு. விழுந்து, சார் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தேன், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சார், நானும் என் பொண்டாட்டியும் நிம்மதியாக இருப்போம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும், இல்லை உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அழுகிறாங்க. உடனே அந்த பணத்தை எடுத்து கொடுத்ததுமேன்ட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம நிலாவோட ஆசை என்ன, இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டாக டிவி வாங்கணும்னு ஆசை. அதனால இந்த வீட்டுக்கு நம்ம இந்த பணத்தில் டிவியை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு டிவி வாங்குறாரு. டிவியை வாங்கி அங்கே வெளியே போய் நின்றுட்டு, நிலா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியவே இருக்காங்க. அப்போ நிலா, அங்கே இருக்க பாண்டியன் பல்லவன் அப்படின்னு எல்லாருமே வராங்க. வந்த உடனேன்னு, என்னண்ணே அன்னைக்கு மட்டும்தான் சர்ப்ரைஸா, இல்லை எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதும், அது எப்படிரா உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்காம இருப்பனா, உங்களுக்கும் தான் அந்த சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி பாக்ஸை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. உடனே யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்ம பல்லவன் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அண்ணே உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை எடுத்து கொண்டு போய் உள்ளே போகிறாங்க. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, உனக்கு ஏது பணம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதான் அங்கே அட்வான்ஸ் கொடுத்தேன்ல, அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த பணத்தில் தான் நான் அந்த டிவியை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே நிலாவும், சரி இப்போ தான் நீ என்கிட்ட கேட்காம ஒரு நல்ல முடிவு, சரியான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே போய் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா ஓடி சோழனை ஹக் பண்ணுறாங்க. சோழன் உடனே நிலாவை ஹக் பண்ணி, என்ன நிலா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டியா அப்படின்னதும், ஆமாம் நான் ரொம்பவே கோவப்பட்டேன், நீ இந்த மாதிரி வீடு பிடிச்சனால இப்போ எனக்கு உண்மையாக உன் மேலே லவ் ஓவராகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு சோழா, நானும் தான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன். நீ எனக்காக பெரிய வீடாக பிடிச்சி என்னை நல்லா வச்சுக்கணும்னு பார்க்குற, ஆனால் நான் இந்த வீட்டிலையே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நிலா, உங்கள் அப்பா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அப்பாவுக்காகவா நீ வாழ்கிற, எனக்காக வாழ்கிறியா இல்லை எங்கள் அப்பாவுக்காக வாழ்கிறியா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு உடனே சோழன் இருந்துக்கிட்டு, அது எப்படி நிலா, நீ அவ்வளோ வசதியாக இருந்த பொண்ணு இங்கே இம்புட்டு கஷ்டப்படுற, அதனால தான் நானும் இந்த முடிவு எடுத்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க.
2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட லவ்வை வெளியே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நீ உன்னை கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் எப்படி போனாலும் சரி, நமக்கு தேவையான இது எல்லாமே நம்ம இதை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துக்கிட்டு அப்போ தான் ஒன்று சொல்கிறாங்க. இங்கே பாரு சோளா, நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம தனியாக போய் தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு டிவி எல்லாம் மாட்டி உட்காந்து ஜாலியாக இருக்கும்போது நம்ம சேரன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் டின்னர் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணி கூட்டு குடும்பமாக உட்காந்து எல்லாரும் ஊட்டி விட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் இவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம சோழன் நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறாரே, இவர் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் யோசிக்கிறாங்க. நிலாவுக்கு இப்போயே இந்த அளவுக்கு அவங்க நம்ம குடும்பத்து மேலே நம்பிக்கை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் நினைக்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சோழனுக்கும் சரி நிலாவும் 2 பேரும் வானிலா நம்ம போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லி சோழன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இங்கே சேரன் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு, டேய் எல்லாமே உங்களால தான். அவங்க லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகலான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே காதில் வாங்காமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. சொல்கிறதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? யார் என்ன சொன்னாலும் அவங்கக்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு அலைவங்களே தவிர நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே பாண்டியனும் பல்லவனும், அண்ணே நீ ஒன்றுண்ணே, அண்ணியும் அண்ணனும் இங்கே இருக்கவும் தான் நிம்மதியாக இருக்காங்க. அங்கே போயிட்டாங்கன்னா எலியும் பூனையாட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்கிறாங்க.